ஆச்சு என்ன 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 ஆச்சு? என்னது யார் ஆட்சி நடக்குதுன்னு தெரியலையா? கொஞ்சம் அங்க பாரு. நான் பேசாத உன்னை பேசினதா கட் காப்பி பேஸ்ட் பண்ணி இப்ப தெரியுதா யாருடைய ஆட்சி இங்க நடக்குது, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்ப புரியுதா? நம்ம நேத்து தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த சைமன் செபாஸ்டியனை பத்தி வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு காலைல ஏஞ்சி பார்த்தாக்கா இந்த உதயநிதியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அந்த கொத்தடிமைங்களும் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, பெரிய அப்படியே சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டுட்டு இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவர் அப்படியே ஜன்னல் வழியா வந்து கை காட்டுறாராம், பாருங்க நானும் ஜெயிலுக்கு போறேன் நானும் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு. கடைசியில என்ன விஷயம்னு பார்த்தாக்கா இவர் வந்து ஒரு நடிகை குறிச்சு தரைகுறைவா பேசியிருக்காரு. அதனால இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன், எல்லாரும் பாத்துக்க நானும் பெரிய ரவுடி தான். இன்னைக்கு இந்த விஷயங்களை குறிச்சுதான் இவங்க முன்னாட்கள்ல என்ன மாதிரியான வேலைப்பாடுகள்லாம் இவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வச்சு செய்ய போறோம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். இங்க எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு மேடையை வந்து போடுறாங்க. ஆனா அந்த விஷயத்த குறித்து அந்த மேடையில வந்து பேசவே மாட்டேன்றானுங்க. அதை விட்டுட்டு இங்க முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்களையும் டிவிகே ஆட்சியை பத்தியுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மேடைக்கு என்ன பேர் வைக்கணும்? நாங்க வந்து டிவிகேவை எதிர்த்து ஒரு மாநாடு போடுறோம், முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான ஒரு மாநாடு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பெருசா பேனர் அடிச்சு போஸ்டர் அடிச்சு ஒட்டணும் இல்லையா? அப்புறம் ஏன்டா போயிட்டு நீட் ப்ரொடெஸ்ட்ன்றீங்க, காவேரி நதி நீருக்கு உண்டான ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா கம்பு சுத்திக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஜீரோ கட்சி ஏற்கனவே நம்ம அந்த சைமன் செபாஸ்டியனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சியில வந்து இணைய வராங்களாம். அந்த கூட்டத்துல போயிட்டு என்னென்ன கருமத்தையோ வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அதை எடுத்து வச்சு பொழந்துகிட்டு இருந்தோம். நேத்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது இந்த காவேரி நதிநீர் பிரச்சனைக்காக ஒரு மேடையை வந்து போட்டிருக்காங்க திமுக சார்பில். எப்பயுமே இதை தான் அவனுங்க வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போன 5 வருஷம் ஆட்சியில என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே பண்ணியிருந்திருக்க மாட்டானுங்க. அவங்க ஆட்சி காலத்துலதான் அந்த வழக்கே வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இந்த விஷயம்லாம் என்ன நமக்கு தெரியாம இருக்கும். உடனே இப்பதான் இங்க இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள் மேல பாசம் வந்து பொத்துக்கிட்டு வந்துடுச்சா. அந்த மேடையில போயிட்டு உதயநிதி வந்து பேச ஆரம்பிக்கிறார். இது ஏதோ ஒரு சாதாரணமாக நடந்த விஷயம் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு டம்மி முதலமைச்சரால தான் இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. இங்க பாருங்க, இந்த டிவிக்கு ஆட்சியில இந்த மாதிரி மேகதாது அணை வந்து கட்ட போறாங்களாம். இதுவே நம்மளுடைய திமுக ஆட்சி இருந்தா ஆமா அப்படியே அறுத்து நட்டு தள்ளியிருப்பாங்க. உங்க ஆட்சி காலத்துல இருந்தே போட்ட பிளான் தான் அது. எப்பத்துல இருந்தோ அந்த பிளான் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதற்குண்டான அந்த சூழ்நிலை அந்த காலநிலை வந்து வந்திருக்கு. அது ஒரு யதார்ச்சியா நடக்கக்கூடிய அந்த விஷயம். அதை அப்படியே கனெக்ட் பண்ணி இங்க டிவிகே வந்து கோத்து விடுறாராம். 60 நாளே ஆட்சிக்கு வந்த இந்த டிவிகே அரசு கையாளாகத்தனத்துல இருக்கு. பாத்தீங்களா, இவங்களாலதான் அந்த மேகதாது அணையே வந்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசி வச்சுக்கிட்டு இருக்காராம். முதலமைச்சரா இருந்தா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? புடுங்கிருப்பாரு. அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. கொடுமடாடே, அவங்க வந்து தண்ணி திறந்து விடாததுக்கும் அவங்க வந்து அணை கட்டுறதுக்கும் இங்க இப்ப ஆட்சிக்கு வந்து இந்த டிவிக்கு எப்படா காரணமா இருக்கும்? எங்களெல்லாம் பார்த்தா என்ன உங்களுக்கு லூசா தெரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கல. எல்லாருமே அவங்களுடைய கேள்வியை வந்து எழுப்பிட்டு வராங்க. அதுல ஒரு விஷயத்த வந்து அவர் பேசி வச்சிருக்காரு. இதனாலதான் அவரை வந்து மெயினா வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அக்கா தண்ணி வரணும். காவிரி சொன்ன அங்க கீழே இருக்கவன் எவனோ திருஷா திருஷான்னு கத்த போக அப்போ ஒரு கமாண்ட வந்து இவர் பாஸ் பண்றாரு. எங்க தண்ணி போகணுமோ அங்க வந்து தண்ணி போகணும். அப்புறம் அப்படியே கரெக்ட் பண்றாராம். இந்த அர்த்தம் வந்து யாருக்கும் தெரியாதான். நான் காவேரி தண்ணியை வந்து சொன்னேன், நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாராம்.
கொஞ்சம் கூட இந்த சூடு சொரணை வெக்கம் மானம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் இருக்குமா இருக்காதா? இவங்க வீட்லயும் வந்து பெண்கள் வந்து இருக்காங்க. இவரும் அந்த சினிமா துறையில இருந்து வந்த ஒரு நபர் தானே, இவருமே போயிட்டு அவங்கள எல்லாரையுமே வந்து சந்திச்சு பேசியிருப்பார்ல. ஏன் இவர் வந்து முதலமைச்சர் விஜய்க்கே வந்து ஒரு நெருங்கிய நண்பராக தானே இருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசக்கூடாது, அரசியல் பேசணும், அரசியல் மேடையில அரசியல் பேசணுன்ற அந்த அறிவு கொஞ்சம் கூடமா இவருக்கு வந்து இருக்காது. இதனாலதான் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க போல, இந்த ஆள் வந்து ஒரு வாட்ச்மேன் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு ஆளு. நீங்க அவங்களுடைய அப்பா அவங்களுடைய தாத்தா அந்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டீங்களா, அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, இஸ் ஜஸ்ட் அ ஃபெயில்டு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ் மேடம். ஒரு பிரைவேட் கம்பெனில எல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வாட்ச்மேனை கூட எடுத்துக்க மாட்டாங்க. கோயம்புத்தூர்ல இவ்வளவு பிரைவேட் கம்பெனி இருக்கு. உதயநிதி ஸ்டாலினுடைய அப்பா பேர் எடுத்துருங்க, தாத்தா பேர் எடுத்துருங்க, பியோர் குவாலிஃபிகேஷன்ல ஒரு பிரைவேட் கம்பெனில வாட்ச்மேன் வேலை வாங்க சொல்லுவாங்க. அரசியல் விட்டு அடுக்கால போயிடுறாங்க. அவங்க தான் இன்னைக்கு வந்து பேசுறாங்க. என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கு? அந்த மாதிரிதான் நேத்து வந்து தரமட்டமா வந்து பேசியிருந்திருக்காரு. இவரு முன்னாட்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாரு, இவரு துபாய்க்கு போயிட்டு எதுக்கு வந்து அடிக்கடி துபாய்க்கு போறாரு, அந்த விஷயங்கள்லாம் வந்து இங்க தெரியாதா? நம்மளும் வந்து அதே மாதிரி எடுத்து வச்சு பேசுவோமா? வந்து இவர்கிட்ட கேக்குறீங்க, அதே மாதிரி என்னை பத்தி தான் உங்ககிட்ட கேக்குறாங்க. ஆமா அதானே, அவரே ஒத்துக்கிட்டு மாட்டிருக்காங்க நிறைய தடவை. புது பையன், அது பர்த்டே விஷயம். சூப்பர் ஸ்டார். 2 மணிக்கு அந்த ரீபோஸ்ட் பண்ண கதையை எடுத்து வச்சு பேசினா இங்க வந்து நல்லா இருக்குமா? இன்றைக்கு திரு உதயநிதி அவர்களே இன்னைக்கு துணை நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு, ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றார். யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போற, எங்களுக்கு கேட்க தெரியாதா? அந்த நம்பர் நடிகைக்காக பால்டாயில் குடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்லாம் வந்து இருந்தது. அந்த நியூஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சு பேசலாமா? இந்த மாதிரி பேசினா தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு எல்லாமே வந்து இங்க வந்து வீணா போயிடும். அந்த அளவுக்கு வந்து நமக்கும் வந்து மேட்டர் இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து நம்ம பேசாம தவிர்த்துட்டு வரோம். இங்க அரசியல் வந்து பேசணும், அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதுல அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணா அது 2 பேருக்கோ இல்ல ஒரு 3 பேருக்கோ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுல ஏன் நம்ம போயிட்டு தலையிடணும் அப்படின்ற அந்த ஒரு நாகரிகம் வந்து நமக்கு இருக்கு. ஆனா இந்த மாதிரியான ஆட்களுக்கு எல்லாம் அதுதான் கிடையாது. இவங்களை பத்தி தான் தெரியுமே. அப்பவே இவங்களுடைய தாத்தா காலத்துல இருந்து இதை தானே இவனுங்க வந்து பண்ணிட்டு வரானுங்க. படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுங்கிறது, நின்னுங்கண்ணா 5 படுத்தா 10. அதனால தானே இன்னைக்கு மக்கள் வந்து செருப்பால் அடிச்சு இவனுங்களை வந்து மூளையில வந்து உட்கார வச்சிருக்காங்க. அப்பயுமா புத்தி வரல? இவருக்கு என்ன காண்டுன்னா, இவருடைய அப்பாவை போட்டு சட்டமன்றத்துல போட்டு பொழந்துட்டாருல முதலமைச்சர் விஜய். அதான் அந்த கதையை வந்து சொல்லியிருப்பாரு. எங்கப்பா உங்க அப்பாவை காணோம் அப்படின்ற அந்த கதையை சொல்லியிருப்பாரு இல்லையா? அதுல இருந்து நம்மளுடைய சின்னவருக்கு பாத்தீங்கன்னா சரியான காண்டு. அப்பவே வந்து ஒரு ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. செங்கல்பட்டுல தன்னுடைய கணவனை தேடக்கூடிய அந்த மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா அவர்களையும் விஜயும் வந்து சேர்த்து வச்சு விமர்சனம் பண்ணி இருந்திருப்பாரு. அதே மாதிரிதான் இப்ப வந்து ஏதாவது பேசணும் இல்லையா? நம்மளை பத்தி யாருமே வந்து சரியா பேச மாட்டேன்றாங்க. இந்த காவேரி நதிநீர் இதெல்லாம் வந்து கத்திக்கிட்டு இருந்தோம்னா இங்க வந்து வேலைக்கு ஆகாது. அப்படியே எடை சொருகளா வந்து ஏதோ ஒரு மேட்டரை எடுத்து வந்து சொருகுவோம். இது வந்து அப்படியே வைரலா போகும். உடனே நம்மளும் இங்க ஃபேமஸ் ஆகலாம் பாத்தீங்களா அப்படின்றதுக்காக இந்த ஆள் இதை வந்து பேசி வச்சிருக்காரு. இவங்களும் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பாருங்களேன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? உடனே இங்க இருக்கக்கூடிய அந்த கொத்தடிமைங்க எல்லாம் கொடியை தூக்கிட்டு போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஏற்கனவே அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா ரோட பிளாக் பண்ணிட்டு அங்க போற வர பொதுமக்கள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு போலீஸ் மேலெல்லாம் வந்து கை வச்சிருக்கானுங்க. அந்த லெவலுக்கு வந்து இவனுங்க இறங்குவானுங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல வந்து அவர் திரிஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரை வந்து எடுக்கவே கிடையாது. அது சொன்னதுக்கு ஒரு கமாண்டை வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு கேஸ் எல்லாம் அசால்ட்டா வெளியே வந்துருவாரு. ஸோ நம்ம இப்ப பேசக்கூடிய இந்த சமயத்தில் தான் நீதிமன்றமே ஒரு உத்தரவை வந்து போட்டிருக்காங்க போல. நீங்க அவரை விசாரிச்சு இந்த ஒரே நாட்குள்ளார அவரை வந்து திருப்பி அனுப்பிடணும். அவரை வந்து கைது பண்ணி நீங்க வந்து ரிமாண்ட்ல வந்து வச்சிருக்க கூடாது அப்படின்ற அந்த ஒரு இதையுமே பாஸ் பண்ணிருக்காங்க போல. இதுதான் நமக்கு ஏற்கனவே தெரியுமே. இதை ஒரு நேஷனல் நியூஸ் ஆக்கி இதுக்கு ஒரு எலிவேஷனை கொடுத்து இதெல்லாம் ஒரு மேட்டர்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா
இவனுங்கெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு அப்படியே டவுன்ஃபால்ல வந்து போய்கிட்டே இருக்கு. ஏன்னா நீங்க இந்த நார்த் இந்தியா பக்கம் போனாலே இன்னைக்கு வந்து பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அங்க பிஜேபி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல தோல்வியை வந்து தழுவி இருக்காங்க. அவங்க முன்னெடுக்கக்கூடிய அந்த போராட்டங்கள், அவங்க எடுக்கக்கூடிய அந்த அரசியல் நிலைப்பாடு எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹை கிளாஸா வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தரங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டு இருக்கு. ஒருத்தன் என்னடான்னா ஜோசப் விஜய் எப்படின்னு உனக்கு பேர் வந்தது, நீ ஏன் பெரம்பூர்ல நின்ன, திருச்சி கிழக்குல நின்ன, அதற்கு காரணம் சொல்லிட்டு அங்க ஏதோ லூசு மாதிரி வந்து மேடை போட்டு உளறிக்கிட்டு இருக்கான். நடிக்கும் போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது ஜோசப்பு. இந்த ஆளு என்னடானா ஒரு பக்கம் போயிட்டு காவேரி நதி நீர் பிரச்சனையில போயிட்டு ஒரு நடிகை குறிச்சு தரைகுறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடியவனுங்க எல்லாம் அதற்கும் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம் பாருன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. டேய் என்னடா நடக்குதுங்க? இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நம்மள பத்தி மத்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஆனா அந்த முழு வீடியோல பல்வேறு விஷயங்களை அவர் வந்து பேசியிருக்காரு. என்ன சொல்றாரு? இந்த திருட்டு லாட்டரி வித்தவன், பிளாக் டிக்கெட் வித்தவன், போதைப் பொருளை வந்து யூஸ் பண்ணுவன், இவன்லாம் வந்து இன்னைக்கு அமைச்சரா இருக்கான். அதனாலதான் தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு போயிட்டு இருந்து யாரு சொல்றா பாருங்க, டிஎம்கே கட்சியில இருந்து வந்துகிட்டு இவரு சொல்றாரு. எந்த மாதிரி அமைச்சர்கள் அமைஞ்சிருக்கிறாங்க? திருட்டு லாட்டரி விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டுக்கட்டையிலே சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணாங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. சரி அப்படியே பண்றாங்கன்னு வைங்களேன், அப்படியே பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க கோர்ட்ல போயிட்டு கேஸ போட வேண்டியதுதானே, ஸ்டேஷன்ல போயிட்டு கேஸ் கொடுங்க. இந்த மாதிரி அமைச்சர் வந்து அங்க ஐபிஎல் மேட்ச் பார்க்கக்குள்ளார போதைப் பொருள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவரை உடனே அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கோர்ட்ல போயிட்டு கேஸ் போட வேண்டியது தானே. சும்மா அங்க வரக்கூடிய இந்த சோசியல் மீடியால வரக்கூடிய அந்த விஷயங்களை எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கேபினெட்ல இருந்த மினிஸ்டர்லாம் போன ஆட்சியில என்ன மாதிரியான ஸ்கேம் எல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. எப்பா ஊழல்லே ஊழல், இதாண்டா உலக மகா ஊழல் அப்படின்ற மாதிரி போடாத ரோடுக்கு குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் செக்கிங் சர்டிபிகேட் வாங்கிட்டு மெஷர்மெண்ட் புக்ல எழுதுவாங்க, இத்தனை கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்கோம், இத்தனை அளவு, இதற்கு உண்டான பொருட்கள்லாம் இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எழுதுவாங்க. அந்த மெஷர்மெண்ட் புக்ல எழுதி அதற்கு உண்டான பணத்தையும் வந்து டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு இந்த லட்சணத்துலதான் இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காராம். பின்ன இவனோட கட்சி எப்பேற்பட்ட கட்சி? சர்க்கரை ஏன்பா காணாம போச்சு? சர்க்கரையா? இங்க இருக்கக்கூடிய அந்த எறும்புகள்லாம் ஒவ்வொரு சர்க்கரையும் எடுத்துட்டு போயிடுச்சு, அதனாலதான் சர்க்கரை வந்து காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊழல்ல ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வச்ச கட்சியாச்சே. பின்ன இந்த மாதிரிதான் பேசுவாங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தவரு இன்னொரு ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்களேன். இந்த மெட்ரோ ரயில், இந்த சிப்காட் தொழிற்சாலை இதெல்லாம் போயிட்டு முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பார்வையிட்டு இருந்தாங்க. அதற்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அது டிஎம்கே கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்த திட்டங்கள் இதெல்லாம், அதுல போயிட்டு நீங்க போயிட்டு பார்வையிட்டுறீங்களே, இதெல்லாம் யாரு கொண்டு வந்ததுங்க? இந்த டிஎம்கே தான். ஆமா, இவருடைய அப்பாவோட காசுல இருந்து, இவருடைய தாத்தாவோட காசுல இருந்து, கல்லாப்பேட்டில இருந்து அப்படியே கட்டுக்கட்டா எடுத்து சன் டிவி நெட்வொர்க்ல இருந்து அப்படியே பணத்தை எடுத்து இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா வீட்டு ப்ராஜெக்ட் மாதிரி எப்ப பார்த்தாலும் இதே தான் வந்து இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்க கொண்டு வந்தது, நாங்க தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய வரி பணத்துல இருந்து எடுத்து தானே இதெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம எத்தனை தடவை சொல்றது? அதான் அந்த கவுண்டமணி வந்து ஒரு காமெடியில சொல்லுவாரு இல்லையா, டேய் அந்த 50 ரூபாய நீ எத்தனை தடவை எண்ணாலும் 50 ரூபா தானடா வரும், அதை ஏன்டா மறுபடியும் எண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அந்த மாதிரிதான் நீ எத்தனை தடவை தான் வந்து மைக்க போட்டு கத்திக்கிட்டு இருந்தாலும் நான் தான் கொண்டு வந்தேன், நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அது மக்களுடைய வரி பணத்துல கொண்டு வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாமையா இருக்கும். இன்னுமா வந்து 1970 வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மக்கள். இன்னைக்கு சோசியல் மீடியா காலம். இவர் பேசின ஒரு 24 மணி நேரத்துல அந்த அரெஸ்ட்டை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா உலகம் போய்கிட்டு இருக்கு. வந்து சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இழவு வீட்டுல பொம்பளைங்க கூட இந்த மாதிரி அழ மாட்டாங்கயா. நம்ம ஒண்ணு கேக்குறோம்,
இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சி நடக்குது, அடுத்த ஆட்சியே வந்து டிஎம்கே வருதுன்னு வைங்களேன். அது நடக்க போறது இல்ல, இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வருதுன்னு வைங்களேன். அப்போ வந்து இவருடைய கட்சி சார்ந்தவங்களோ முதலமைச்சர் ஆகுறாங்க. அப்போ போயிட்டு இது டிவிகே அரசாங்கத்துல கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம், நாங்கெல்லாம் இதுக்குள்ளாரே வந்து போக மாட்டோம், இதை வந்து நாங்க பயன்படுத்தவே மாட்டோம், மக்களுக்கு பயன்படுத்தவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? யாரு சிஎம்மா இருக்காங்களோ அவங்களுடைய வேலை அதுதான்யா. அதை தானே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை போயிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காவேரி நதிநீர் பிரச்சனைக்கு உண்டான அந்த மேடையில முதலமைச்சர் என்ன பண்றாரு? நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்ட 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை இவர் போய் இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. சத்தியமா சொல்றேன்டா டே, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திரும்பி கம்பேக் கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன் சொல்றேன்னா கண்டிப்பா வந்து விமர்சனம் பண்ணலாம். அந்த பேச்சிலே வந்து அவர் நல்ல விஷயங்கள்லாம் சிலது வந்து பேசி வச்சிருக்காரு, அரசியல் சார்ந்த விஷயங்களுமே வந்து பேசி வச்சிருக்காரு. ஆனா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை பத்தி பேசுறது, அவரை வந்து தரைகுறைவா பேசுறது, என்ன சொல்றாரு, இந்த கேடுகட்ட ஆட்சியில முதலமைச்சர் விஜய் வந்து என்ன தெரியுமா கூப்பிடுறாங்களா, டேஷ் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்களாம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த மாதிரிலாம் வந்து கேவலமா தரங்கெட்டத்தனமா பேசி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன, இங்க இருக்கக்கூடிய இந்த போலீஸ்லாம் என்ன வெத்தலை பாக்கா உட்காந்து மடிச்சு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க? அதான் புருஷன் எங்க பகலெல்லாம் உள்ஜரப்பா படுத்து தூங்குறாரு. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படி என்னப்பா அது அப்பாப்பா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா காலையிலே போயிட்டு கதவை தட்டிருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் அவர் வந்து காலை கடன் வந்து முடிக்கணும், கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா, ஒரு 10 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 10 மணி நேரமா வந்து காலை கடன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா பாக்குறேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதை எடுத்து வச்சு நியூஸ்ல வந்து பிளாஷ் பண்ணி ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா கோபால், நீ ஒருத்தவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அசிங்கப்படுத்த போயிட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு உனக்கு வந்து கெட்ட பேர் வந்திருக்கு, இந்த அளவுக்கு உனக்கு அவமானகரமான அந்த சூழ்நிலையுமே இன்னைக்கு வந்திருக்கு. நேஷனல் மீடியால வச்சு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கட் காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த தரங்கெட்ட தற்கொலை கூட்டங்கள் இவங்க கட்சி ஆரம்பிச்சது வந்து 2 வருஷமா ஃபுல் டைம் வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்ப மைக்க நீட்டி கேக்குறாங்க, அப்பயாச்சும் ஒழுங்கா பேசலாம் இல்லையா? அப்பயும் சொல்றாங்க, இந்த நாளைக்கு வந்து இந்த மாதிரி சட்டமன்றம் வந்து கூட போகுது, அதற்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாக்கா, ஆமா அட பெருசா அறுத்து கிழிச்சிருவாங்க, அறுத்து தள்ளிடுவாங்க அப்படின்னு ஆன்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த தரம் கெட்ட தற்குறி கூட்டங்களுடைய செயல் தான் இது. கட் காப்பி பேஸ்ட் பண்ணி இதை வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அரெஸ்ட் எல்லாம் நான் வந்து ஒரு ஜோக்கா தான் பாக்குறேன். சார் உங்களே மக்கள் வந்து ஜோக்கா பார்த்ததுனாலதான் நீங்க எல்லாம் இங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களை தோக்கடிச்சு உங்களுடைய அப்பாவை 1க்கு 2 தடவை தோக்கடிச்சு குளத்தூர்ல ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. அப்பயுமா புத்தி வரல? அப்பயுமா வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த மக்களை வந்து தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் அங்க நாய் அடிபட்டு கிடக்குறாரு, யாரு? நம்மளுடைய செபஸ்டியன் சீமான். ஒரு இடத்துல கூட ஜெயிக்காம யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அந்த மக்களை வந்து திட்டி பேசிக்கிட்டு இன்னைக்கு வந்து டெபாசிட்டே வாங்காம மரண அடி வாங்கிட்டு போயிட்டு ஓரமா உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரியான நிலை வந்து உங்களுக்கும் வந்து கூடி சீக்கிரத்துல வர காத்திருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்குதான் இங்க இருக்கக்கூடியவங்க இந்த டிஎம்கேவுடைய கொத்தடிமைங்களா உடனே பொங்கி எழுந்துட்டாங்க. டேய், எப்படிரா எங்களுடைய சின்ன தத்தியை வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க, இப்ப போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்குன்னே ஒரு செட் ஆஃப் கொடியை வந்து ரெடியா வச்சிருப்பானுங்க போல, உடனே எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. எப்படிரா இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கிறீங்க? இந்த வேகத்தை வந்து நீங்க போன 5 வருஷத்துல வந்து காட்டியிருந்தீங்கன்னா மறுபடியும் உங்களை வந்து மக்களை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்களேடா, எங்க இருந்துடா வரீங்க அப்படின்ற மாதிரி வேகமா வந்திருக்காங்க. உன்னுடைய வேகம் எங்களுக்கு சோகம் அப்படின்னு சொல்ற மாதிரி போலீஸ் வந்து வச்சு செஞ்சிருக்காங்க. பொலன்னு பொழந்திருக்காங்க.
அப்பதான் நம்மளுடைய ஆட்கள் வந்து ஒரு சீனை வந்து எடுத்து வந்து போடுறாங்க. இந்த ஜனநாயகன் படத்துல வந்தது ஒரு சீன் வந்து, அப்ப அந்த போலீஸ் அடிக்க வருவாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த ரவுடிகள்லாம். அப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த விஷயத்தை எடுத்து வச்சு எல்லாரும் போட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தரையில நடந்ததெல்லாம் திரையில வருது அப்படின்ற மாதிரி. சரி விடுங்க, நம்மளுடைய சின்ன தத்தியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இப்பவே வந்து சொல்லிட்டாங்க அவரை வந்து விடுவிச்சிடணும், ஒரே நாள்ல விசாரணை பண்ணிட்டு விடுவிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கவே கூடாது. ஜஸ்ட் லைக் தட் வந்து கோர்ட்ல ஒரு டெஃபமேஷன் கேஸை வந்து ஃபைல் பண்ணிட்டு அப்படியே விட்டு இருந்திருக்கணும். இதுக்கெல்லாம் இங்க வந்து எலிவேஷன் கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா அப்ப நம்ம வந்து பெரிய ஆள் தான் போல, நம்மள வந்து அரெஸ்ட் எல்லாம் பண்றாங்க, உண்மையாலுமே நம்ம வந்து பெரிய தலைவர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாங்க. அதான் ஒருத்தன் வந்து கீழே போட்டு இருந்தான், மீசாவால் கைது செய்யப்பட்ட ஸ்டாலின், திரிஷாவால் கைது செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா போட்டு முடிச்சிருந்தான். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்குள்ளார சில காமெடியான விஷயங்களும் இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரிதான் ஒரு நடிகையை வந்து தொடர்பு படுத்தி பேசுவாங்க இல்லையா, அதான் அந்த நிவேதா புத்துராஜா. அவங்க வந்து ஒரு திருக்குறளை போட்டிருக்காங்க போல ட்விட்டர்ல. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் வந்து சொல்லியிருக்காங்க போல. அதற்கு உண்டான அந்த அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிறரை பத்தி வந்து தரைகுறவா பேசி பொய் சொல்லி வாழ்வதை விட மரணம் அடைவது வந்து மேலானது. அப்படி வாழறதை விட நல்ல விஷயங்களை பேசி நல்ல பெயர்களை எடுத்து வாழறது தான் சிறந்த வாழ்க்கை ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் தான் அது. அந்த திருக்குறளை வந்து எதற்காக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய இந்த உதவாநிதிக்கு அட்வைஸ் பண்ற விதத்துல ஏன் இந்த மாதிரிலாம் பேசி நான் எடி போடுற, தயவுசெய்து ஒழுங்கா பேசி தொலையா அப்படின்ற மாதிரி இதுக்காக வந்து ஷேர் பண்றாங்களா, இல்ல உண்மையாலுமே அது அவங்களுடைய ட்விட்டர் ஐடி தானா அப்படின்னு தெரியல. அதை எடுத்து வச்சு எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளுடைய சின்ன பகவதி, அதான் அவருடைய பேர் என்ன, சஞ்சயா சஞ்சீவா, இந்த சீரியல்லாம் வந்து விஜய் மாதிரியே ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. விஜயோட ஃப்ரெண்டு, நாங்க அங்க போனோம் இங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு. அவர் வந்து ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு சலசலப்பு வந்து நடந்திருக்கு. அவருடைய வீடு வந்து அதற்கு பக்கத்துல தான் இருக்கு போல. உடனே போன் எடுத்து அந்த கூட்டத்துல கத்தக்கூடியவங்கள வீடியோ பிடிச்சிருக்காரு. எல்லாரும் அவரை கை நீட்டி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. உண்மையாலுமே இந்த மாதிரியான சீரியஸான விஷயங்கள்லாம் நடக்கக்குள்ளார இந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்ப ரொம்ப காமெடியா தான் இருக்கு. சோ இந்த விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்றத இன்னொரு வீடியோல பார்ப்போம். இதே மாதிரியான அரசியல் சார்ந்த சமூகம் சார்ந்த வீடியோக்கள்லாம் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.